நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் கோயம்பேடு காய்கறி சந்தையில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாஜக தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை கோயம்பேடு வணிகர் சங்க நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோயம்பேடு சந்தையில் பணியாற்றுபவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டார். தேர்தலில்தான் வெற்றி பெற்றால் கோயம்பேடு சந்தையில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் விஞ்ஞானபூர்வமாக வணிக வளாகமாக மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு உட்கார்றதுக்கு இருப்பிடம் வேண்டும், கழிப்பறை வேண்டும், தண்ணி வேண்டும், சாப்பாடு வேண்டும். சொன்ன பிறகு கேட்கல, அதனால கேட்டுட்டு சொல்லுங்கப்பா. சாதாரண அரசியல்வாதி மாதிரி என்ன நினைச்சிடாதீங்க. சாமானிய அரசியல்வாதி நான் கவர்னராகவே இருந்திருப்பேன். நான் உங்க கூட வந்து நிக்கணும்னா உங்களுக்கு செய்யணும்னு வந்திருக்கேன்.